Good morning, students. Our lab is Object-Oriented Analysis and Design Lab. Code number is 8582. So, third exercise, Exam Registration System. எப்படி எக்ஸாமுக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம், யூஸ் கேஸ் டயக்ராம்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் எக்ஸசைஸில் யூஸ் கேஸ் டயக்ராம் பார்த்தாச்சு. ஸோ நம்ம இந்த டயக்ராமில் கிளாஸ் டயக்ராம் பார்க்கலாம். ஓகேவா, தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. ஸோ இதுதான் 3 கிளாஸஸ் இருக்குது. கிளாஸ் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது பார்க்கலாம். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே நீங்கள் வந்து 7 டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணணும். சீக்வன்ஸ் டயக்ராம் இருக்குது, கொலபரேஷன் டயக்ராம் இருக்குது, ஆக்டிவிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ ஜென்ரேட்டட் கோட். இப்போ நான் கிளாஸ் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னா ஆர்கோஎம்எல்ல ட்ரா பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபைலில் போயிட்டு நியூ ப்ராஜெக்ட், நியூ ப்ரொஃபைல். டிஃபால்ட்டாக நமக்கு கிளாஸ் டயக்ராம் தான் வரும். ஸோ இதில் போயிட்டு கிரியேட் போயிட்டு நியூ கிளாஸ் டயக்ராம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே கிளாஸ் டயக்ராம் இருக்குது. இதை மவுஸ் வச்சு கிளிக் பண்ணோன்னா நமக்கு இந்த டூல் பாரில் டூல்ஸ் எல்லாமே கிளாஸ் டயக்ராம் ட்ரா பண்ணுறக்கூடிய டூல்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து ப்ரூம். இப்போ ஒரு பேக்கேஜ் இருக்குன்னா இதை எடுத்துகிட்டு இதை எங்கெல்லாம் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ப்ரூம் எடுத்து இப்படி மூவ் பண்ணி அங்கே கொண்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த பேக்கேஜ் டயக்ராம் இப்போ எனக்கு வேண்டாம். ஸோ அதை கீபோர்டில் டிலீட் ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு நான் டிலீட் பண்ணிடுறேன். ஒரு சில டைம் வந்து இந்த ஆக்டிவிட்டி டயக்ராம்லலாம் இந்த கீபோர்டில் இருக்கிற டிலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது டிலீட் ஆகாது. அந்த டைமில் கீபோர்டில் அல்ட் கீ இருக்குது இல்லையா, அதையும் ப்ளஸ் டிலீட் கீ ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு டிலீட் ஆயிரும். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு 3 கிளாஸ் டயக்ராம் வேணும். இதுதான் கிளாஸ் டயக்ராம். ஒரு 3 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 1 2. இதில் ஜென்ரலைசேஷன் கொடுத்துருக்குறாங்க, நார்மல் அசோசியேஷன் கிடையாது நம்ம கிளாஸில். ஸோ இந்த கிளாஸ்லேருந்து இந்த கிளாஸும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் ஆகுது. சென்ட்ரலில் இருக்கிற கிளாஸ்லேருந்து கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஸோ எக்ஸ்டெண்ட் கீவேர்ட்னாலே நமக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ், சூப்பர் கிளாஸ், சப் கிளாஸ். சூப்பர் கிளாஸ்லேருந்து சப் கிளாஸ் டெரைவ் ஆகும். ஸோ அதனால இதை வந்து இதில் வந்து இந்த ஏரோ வந்து நார்மல் அசோசியேஷன் கிடையாது. இதில் யூஸ் பண்ணுற ஏரோ நம்ம என்ன ஏரோ யூஸ் பண்ணணும்னா ஜென்ரலைசேஷன் ஏரோ யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரியே நான் 3 கிளாஸ் டயக்ராம் எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராமை இங்கே வச்சிடலாம், செகண்ட் கிளாஸ் டயக்ராம் இங்கே வச்சிடலாம், தேர்ட் கிளாஸ் டயக்ராம் இங்கே வச்சுக்கலாம். ஸோ சூப்பர் கிளாஸ்லேருந்து 2 சப் கிளாஸ் டெரைவ் ஆகுது. ஸோ இன்ஹெரிட் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நார்மல் அசோசியேஷன். இதையும் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலைசேஷன் ஏரோனா இந்த ஏரோ யூஸ் பண்ணணும். இது எல்லாமே நமக்கு மேப்பிங், 1 to 1 மேப்பிங், 1 to many மேப்பிங், many to 1 மேப்பிங், இந்த மாதிரிலாம் நம்ம மேப்பிங் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ எந்த மாதிரி நமக்கு மேப்பிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த டூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிடணும். ஓகேவா. ஜென்ரலைசேஷன் ஏரோ போட்டுடலாம். மவுஸ் வச்சு கிளிக் அண்ட் ட்ராக் தான். இது டாக்குமெண்டேஷன் ஃபைலில் இதில் இப்போ வச்சுக்கிட்டு இது வந்து கிளாஸ் டயக்ராம், திஸ் இஸ் கிளாஸ் டயக்ராம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா பண்ணலாம். திஸ் இஸ் கிளாஸ் டயக்ராம் அபவுட், அதை பற்றின கிளாஸ் டயக்ராம் அப்படின்னா அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா. எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் அபவுட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ டாக்குமெண்டேஷன் ஃபைல் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம், ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஓரியன்டாக இந்த சைஸ் எல்லாம் மூவ் பண்ணணும்னா இந்த கார்னரில் இருக்கிற அந்த இதெல்லாம் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நம்ம மூவ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வேறு இது ஃபுல்லாமே நம்ம வேறு இடத்துக்கு கொண்டு வைக்கணும்னாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம். ஸோ இந்த கிளாஸில் வந்து எஜுகேஷனல் ஆஃபீஸர் கொடுத்துருக்குறாங்க. கிளாஸ் நேம் வந்து எஜுகேஷனல் ஆஃபீஸர். அதை கிளிக் பண்ணி ஆஃபீஸர் கிளாஸ் நேம் டைப் பண்ணியாச்சு. இது ஹோல் கிளாஸையும் மொத்தமாக கிளிக் பண்ணோன்னா நமக்கு இதில் இந்த ப்ளஸ் ஒரு பார் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஸ் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோன்னா நியூ ஆட்ரிபியூட் கிரியேட் ஆகும். இந்த ப்ளஸ் பாக்ஸை
ப்ரெஸ் பண்ணானா நியூ ஆப்ரேஷன்ஸ் நமக்கு க்ரியேட் ஆகும். ஓகேவா? அதாவது ஆட்ரிபியூட்ஸ்லாம் வேண்டாம்னா இந்த மைனஸ் நம்ம இது யூஸ் பண்ணி இக்னோர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கொடுக்குறேன், நியூ ஆட்ரிபியூட்ஸ் க்ரியேட் ஆகுது. இங்கே என்ன ஆட்ரிபியூட் வச்சுருந்தாங்கன்னா டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் அந்த டேட்டா டைப் வந்து இன்டீஜர். இது செலக்ட் ஆகிருக்கு. நம்ம இதுலேயும் நேம் சேஞ்ச் பண்ணலாம். அது கொஞ்சம் லென்த் கம்மியாக இருந்ததுன்னா இதில் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் லென்த்தியான நேமாக இருந்ததுன்னா நம்ம இங்கே கொண்டு கொடுத்துக்கலாம். இந்த நேம் அப்படிங்கிற பாக்ஸில் இதில் வந்து கொடுத்துக்கலாம். டீடைல்ஸ் வாங்குகிறோம். ஆட்ரிபியூட் டேட்டா டைப் வந்து இன்டிஜர் டேட்டா டைப்லாம் வாங்குகிறோம். ஸோ அடுத்து என்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னா இஷ்யூ, ஹால் டிக்கெட், வெரிஃபை, ப்ரூஃப். இங்கே கிளிக் பண்ணோம். ஸோ நியூ ஆப்ரேஷன்ஸ் எடுக்கேன். இஷ்யூ ஹால் டிக்கெட், இஷ்யூ ஹால் டிக்கெட். ஸோ இது இஷ்யூ ஹால் டிக்கெட் லென்த்தே இருந்தது. ஸோ அது ஷார்ட்டாக ஹால் டிக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டு, ஸோ ஃபுல் நேமாக வைக்கணும்னா நம்ம இந்த கீழே இருக்கிற இந்த டூல்ஸ் பாக்ஸில் போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் பாக்ஸில் போய் இந்த பாக்ஸில் டைப் பண்ணலாம். இங்கே அது அப்படியே இருக்கட்டும். அடுத்து புதுசாக நம்ம ஒரு இன்னொரு ஆப்ரேஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ளூ கலர் லைன் பாக்ஸ் தெரியல அப்படின்னா இந்த ஹால் டிக்கெட் மட்டும் இங்கே செலக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அந்த ஹால் டிக்கெட்டை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு அந்த கீழே இருக்கிற இந்த பாக்ஸில் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மவுஸை வச்சு இதை இப்படி ட்ராக் பண்ணி கொஞ்சம் தூக்கி வச்சுக்கலாம். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும் ஹால் டிக்கெட். ஸோ இதில் வந்து இந்த கிளாஸ் இருக்கும்போது நம்ம விசிபிலிட்டி இருக்குது. பப்ளிக்காக வைக்கிறோமா, பேக்கேஜ் வைக்கிறோமா, ப்ரொடெக்டடாக வைக்கிறோமா, விசிபிலிட்டி எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட்ஸை ப்ரைவேட்டாக வைக்கிறோமா, இந்த பப்ளிக், ஸ்டாட்டிக், வாய்ட், மெயின்னு வைப்போம் இல்லையா. மெயின் ஃபங்க்ஷனை வந்து எப்படி வைப்போம், பப்ளிக்னு தான் வைப்போம். ஸோ அந்த பப்ளிக் விசிபிலிட்டி வைக்கணுமா, ப்ரைவேட் விசிபிலிட்டி வைக்கணுமான்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் நேம் தான் இந்த ஆப்ரேஷன். ஸோ ஆப்ரேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு காட்டுறாங்க. ஆப்ரேஷனுடைய நேம், மாடிஃபையர்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகே, அடுத்து இன்னொரு ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, வெரிஃபை ப்ரூஃப். ஸோ அதுக்கு ஓவராலாக இந்த மொத்த கிளாஸ் டயக்ராமை நான் செலக்ட் பண்ணேன்னா இந்த ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரியேட் நியூ ஆப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணனா ஒரு நியூ ஆப்ரேஷன் வருது. ஆனால் இப்போ நான் டைப் பண்ணால் இதில் டைப் ஆகாது. ஏன்னா இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து மேலே இருக்கிற ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ரேஷனில் தான் செலக்ட் ஆகியிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து அந்த பாக்ஸை இங்கே கொண்டு வரணும். அப்போ தான் இந்த நியூ ஆப்ரேஷன்ஸில் நான் டைப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மவுஸ் இங்கே வெளியே கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலர் பாக்ஸை இங்கே கொண்டு வரேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் இதில் டைப் பண்ணால் இதில் டைப் பண்ணலாம், இல்லை இங்கே டைப் பண்ணால் இங்கே டைப் பண்ணலாம். வெரிஃபை ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன்ஸ் ப்ரெசென்ட் இன்சைட் த எஜுகேஷன் ஆஃபீஸர். ஸோ வெரிஃபை ப்ரூஃப் அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடணும்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா இந்த பாக்ஸே அவங்க ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போடாட்டாலும் அதை எடுத்துக்கும். அதேபோல் இதில் டேட்டா டைப் நம்ம கொடுக்காட்டாலும் டிஃபால்ட்டாக இன்டிஜர் டேட்டா டைப் ஆட்ரிபியூட்டுக்கு எடுத்துக்கும். வேறு டேட்டா டைப் சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன். இப்போ அந்த கிளாஸ் பாக்ஸ் ஃபில் பண்ணலாம். இதில் வந்து ஸ்டூடெண்ட், கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட். ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், சப்மிட் ஃபோட்டோ இது எல்லாமே இருக்குது. சப்மிட் டீட்டெயில்ஸ், சப்மிட் ஃபோட்டோ அப்படின்னு 2 ஆட்ரிபியூட் இருக்குது. சப்மிட் டீட்டெயில்ஸ். ஸோ ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தான் இருக்கும், டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த கீழே இருக்கிற அந்த டூல் பாக்ஸில் போய் டைப் பண்ணால் நமக்கு ஃபுல்லாக வந்து அதில் டிஸ்பிளே ஆகும், ஃபுல்லாக எடுத்துக்கும், ஆக்சஸ் பண்ணிக்கிடும். கிளாஸ் டயக்ராம் என்ன தான் பெருசாக்குனாலும் அந்த டீட்டெயில்ஸுங்கிறது மட்டும்தான் இதில் நமக்கு டைப் ஆகிருக்கு. ஸோ நான் இங்கே போயிட்டு டைப் பண்ணுறேன், சப்மிட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை டைப் பண்ணுறேன். ஆட்ரிபியூட் டைப் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸை நம்ம வாங்குறதுனால இதை நம்ம வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் வச்சுக்கலாம். ஓகேவா, டைப் வந்து நன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து இன்டீஜர் டேட்டா டைப் அன்நேம்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஸ்டூடெண்ட்ஸ். unnamed list, untitled profile, student untitled profiles இதை எடுத்துக்கலாம். ஓகேவா,
ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் சப்மிட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸுடைய டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணுறோம். அடுத்த ஆட்ரிபியூட் வந்து சப்மிட் ஃபோட்டோ, அப்புறம் சப்மிட் ஃபோட்டோங்கிற ஆட்ரிபியூட் வைக்கணும். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணால் இப்போ எனக்கு வந்து ப்ளூ கலர் ஆரோ மேலே இருக்கிறதுல தான் செலக்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது கீழே கொண்டு வரணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வெளியில் மவுஸை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணேன்னா நியூ ஆட்ரிபியூட் வந்துடும். இல்லை நம்ம இதை செலக்ட் பண்ணி delete கொடுத்துட்டு சப்மிட் ஃபோட்டோ கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆட்ரிபியூட்டுக்கும் நம்ம எந்த டேட்டா டைப்பும் நம்ம வைக்க வேண்டாம். இதில் என்ன ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஃபீஸ் பே பண்ணுறாங்க, அந்த ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து கிளாஸுடைய நேம், இந்த பாக்ஸ் வந்து கிளாஸுடைய ஆட்ரிபியூட்ஸ், இந்த கிளாஸில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்குது, அதனுடைய டைப் என்ன. இந்த பாக்ஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ். ஸோ அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ண போகிறாங்க. பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஆப்ரேஷன் வருது. ஸோ இதில் போய் டைப் பண்ணலாம். கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் இங்கே டைப் பண்ணால் எடுத்துக்கும். அதனால் நான் இங்கே டைப் பண்ணுறேன். பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ரேஷன் செட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து மேலே இருக்கிற சூப்பர் கிளாஸ். இந்த ஆரோக்கிலே அந்த ஆரோவுக்கு மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா மேலே மூவ் ஆகும், கீழே ப்ரெஸ் பண்ணால் கீழே மூவ் ஆகும். மேலே இருக்கிற சென்ட்ரல் எஜுகேஷன் சிஸ்டம். கிளாஸ் நேம் வந்து சென்ட்ரல் எஜுகேஷன் சிஸ்டம். இதில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னா டீடைல்ஸ். அந்த டேட்டா டைப் வந்து இன்டீஜர். டீடைல்ஸ் டேட்டா டைப் டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஸோ இங்கே நன்னு இருக்குது, நம்ம இன்டீஜர் எடுத்துக்கலாம். சரி, டீட்டெயில்ஸ் வந்து எஜுகேஷனல் ஆஃபீஸர்னு நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ப்ரொவைட் பண்ணுறாரு. அடுத்த ஆட்ரிபியூட் என்ன இருக்குது? வேறு ஆட்ரிபியூட் கிடையாது. ஸோ இதில் வேறு ஆட்ரிபியூட் இல்லை, அதனால் இந்த பாக்ஸ் இதில் கிளிக் பண்ணிடுறேன். மைனஸ் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகுது. ஓகே, இந்த கிளாஸ் நமக்கு வேண்டாம், அதனால் இதை நம்ம delete பண்ணிடலாம். சரியா? ஸோ மைனஸ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணால் நியூவாக கிளாஸ் கிரியேட் ஆகுது. இந்த ஆட்ரிபியூட் வேண்டாம். ஸோ இதை நம்ம இதில் போயிட்டு delete கொடுத்துக்கலாம். delete. மொத்தமாக போயிடும். ஓகே, delete ஆயிடுச்சு. சரியா? delete கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மைனஸ் பாக்ஸை நமக்கு ப்ரெஸ் பண்ணால் நியூ கிளாஸ் கிரியேட் ஆகுது. இதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னா print hall ticket, issue hall ticket, ஹால் டிக்கெட் மட்டும்தான் வருது. ஸோ இங்கே கீழே போய் டைப் பண்ணிக்கலாம். print hall ticket, issue hall ticket, verify details. மொத்த கிளாஸையும் செலக்ட் பண்ணால் தான் அந்த பாக்ஸ் எல்லாம் வரும். ஓகே, ஸோ கிளாஸ் டயக்ராம் நம்ம டிசைன் பண்ணியாச்சு. எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ப்ராஜெக்ட். ஸோ நம்ம இதை வந்து சேவ் பண்ணணும்னா முதல்ல வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடணும். சேவ் ப்ராஜெக்ட் ஆஸ். ஸோ புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்.
இது வந்து எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கிளாஸ் டயக்ராம் .yml கம்பல்சரியாக எக்ஸ்டென்ஷன் UMLனு கொடுக்கணும். ஏன்னா இந்த .zargo அப்படிங்கிற ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து இது ஏன் இந்த .zargoன்னு இருக்குன்னா இட் சப்போர்ட்ஸ் .yml ஃபைல் .xml ஃபைல்ஸ் இந்த மாதிரியான டிசைன் டயக்ராம்ஸ் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. அதனால் இந்த .zargoங்கிற எக்ஸ்டென்ஷன்ஸ் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வரைஞ்சிருக்கிறது EML டயக்ராம். ஸோ கிளாஸ் டயக்ராம் .ymlனு சேவ் பண்ணணும். சேவ் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸ் டயக்ராம் வச்சு தான் நம்ம வந்து கோட் ஜென்ரேட் பண்ணுவோம். ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ ஜென்ரேஷன் பண்ணுறோம். அதில் ஜென்ரேட் ஆல் கிளாஸஸ் இந்த 3 கிளாஸஸையும் ஜென்ரேட் பண்ணுறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஜாவா கோடு நம்ம பார்த்துருக்கோம். இப்போவும் ஜாவா கோடு பார்ப்போம். வேறு ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டில் வேறு கோடு பார்க்கலாம். ஸோ ஜாவா கோடு செலக்ட் பண்ணி நான் அந்த 3 கிளாஸுக்கும் ஜாவா கோடு நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அவுட்புட் டைரக்டரி வந்து ப்ரௌஸ் பண்ணுறோம். இதில் கம்பல்சரியாக ஒரு அவுட்புட் ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். நம்ம இப்போ இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே அகெயின் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் நம்ம அவுட்புட். ஸோ ஃபோல்டர் நேம் என்னவா வேணாலும் இருக்கலாம். அவுட்புட்னு இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்காக நான் அந்த அவுட்புட் ஃபோல்டருங்கிறது க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த அவுட்புட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே தான் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இங்கே செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ சியில் யூசர்ஸில் பாத் வந்து டெல்லுங்கிறதுல டாக்குமெண்ட்ஸுங்கிற ஃபோல்டரில் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபோல்டரில் அவுட்புட்டுங்கிற ஃபோல்டரில் நமக்கு என்ன ஆகும்னா இந்த அவுட்புட் கோடு ஜென்ரேட் ஆகும். சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிட்டு ஜென்ரேட் கொடுக்குறோம். ஸோ நமக்கு இப்போ இங்கே இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அந்த பாத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கோட் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ சியில் யூசர்ஸில் டெல்ஸில் டாக்குமெண்ட்ஸில் எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபோல்டரில் அவுட்புட்டுங்கிற ஃபோல்டரில் நமக்கு 3 கிளாஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா? பப்ளிக் கிளாஸ் சென்ட்ரல் எஜுகேஷன் சிஸ்டம். கிளாஸ் நேம் வந்து சென்ட்ரல் எஜுகேஷன் சிஸ்டம். அதுதான் நம்மளுடைய. அப்புறம் எஜுகேஷனல் ஆஃபீஸர் டீட்டெயில்ஸ் நியூ ஆட்ரிபியூட்டுங்கிற வேறு ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற மெத்தட் என்னென்னா பிரிண்ட் ஹால் டிக்கெட், இஸ்யூ ஹால் டிக்கெட், வெரிஃபை டீட்டெயில்ஸ். இந்த 3 மெத்தடும் இந்த கிளாஸில் இருக்குது. ஸோ எக்ஸ்டென்ஸ். ஸோ நான் ஜென்ரலைசேஷன் ஆரோ எடுத்தேன் இல்லையா, அது இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணோன்னே சூப்பர் கிளாஸ்லேருந்து சென்ட்ரல் எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிற சூப்பர் கிளாஸ்லேருந்து எஜுகேஷனல் ஆஃபீஸருங்கிற சப்ஸ் கிளாஸை டெரைவ் பண்ணியிருக்கு. ஸோ அதான் எக்ஸ்டெண்ட் கீவேர்டு. நம்ம என்ன ஆரோ யூஸ் பண்ணணும்? ஜென்ரலைசேஷன் ஆரோ யூஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம டிஃப்ரெண்ட் ஆரோஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம டாபிக் தியரியில் படித்த அந்த இது வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இன்டர்ஃபேஸ்க்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இன்டர்ஃபேஸ்க்கு இது ஒரு ஆரோ கொடுத்துருந்தாங்க. நியூ ரியலைசேஷன், நியூ செலக்ட் டூல், இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் இந்த நியூ இன்டர்ஃபேஸ். இந்த பாக்ஸ் எடுத்தானா இன்டர்ஃபேஸ் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.